அப்படியா அது? ஆமாம். இல்லை அவன் அன்லிமிட்டட் நைட் ட்ரெஸ் போட்டு ஹேக் ஓ பண்ணுறான். நீ என்எஸ்எக்ஸ் வச்சுருக்கிய, அதை வச்சு ஆமா, பண்ண இது முடியும். ஹோண்டா. இது ஹோண்டா NSX. இது வேற. தெரியும்டா, அதான் நீ அப்போ டியூன் பண்ணி ஆ கொடுத்தால நல்லா இருந்தது. எல்லா பி கிளாஸ் ரேஸும் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், வின் பண்ணிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கு. பட் என்ன இப்போ இந்த தெரியல எப்போ மசில் காரை என்னன்னு ஃப்ரண்ட்டில் சொல்லிட்டு. விட்ருக்காங்க. இந்த வாட்டி லான்ச் பண்ணியே ஆகணும். ஓகே. செம்மையாக இருக்குது இந்த கலரு, ஒயிட் அண்ட் சாக்லேட். கிரேஸ் மெரூனா எனக்கு தெரியல. ஏன்டா லான்ச் ஆக மாட்டேங்குது? போடா ராசா போடா, யாரையும் விடாத, விட்டு கொடுக்கக்கூடாது. ஐயோ ஐயோ, மிஸ் பார்த்தீங்களா? எப்படி நான் 2 ரேஸ் தோத்துட்டேன், தெரியவே இல்லையா எனக்கு. அவனுக்கு என்னடா இப்படி பறக்குறானுங்க? ஆமாம், இந்த காரை மதிக்கிறது. ஆப்போசிட் ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். என்னடா என் காருக்கு இன்ஜினே இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. எச்சனே இல்லாத மாதிரி இருக்கா? அவங்க பாட்டுக்கு மதிக்காமல், ஸ்பீடுன்றதே மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஃபாஸ்ட்டாக போட்டுருக்காங்க. என்னங்க இது, எப்படிங்க லாஸ்ட் 2 ரேஸ் நான் தோத்தேன், புரியவே இல்லையா? ஜெயிச்சிட்டாங்களா? இல்லைங்க, மேஸ்டா வந்து குறைச்சிட்டாங்க, அதோட லெவலை குறைச்சிட்டான், ஏதோ பண்ணி குறைச்சிட்டான். 4 பேர் சொல்லியிருப்பானுங்க பாசிட்டிவாக, அதோட கிரேடை குறைச்சிட்டான். ஃபோனை பார்த்தேங்க, ஃபோன் அது இங்கே மொக்கையாக போயிருக்கு. இதை நீங்கள் சீட்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஜெயிக்க முடியாது தெரியுமா? ஏன்னா ஓவர நைட் வாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பீடாக போயிடலாம், ஆனால் கிராஷ் ஆகிடுவோம். ஸ்பீடை நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அந்த ஸ்பீடு இல்லை வண்டியில், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதிசயமாக முடிச்சிட்டேன், போன போதும் விட்டானுங்க போதும். எப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்க எல்லாரும்? எனக்கு ஒன்றும் புரியல. போன ரேஸ்லாம் செம்மையாக காம்படிட்டிவாக இருந்தான், பக்கத்துலேயே இருந்தான். ஆமாம். இப்போ செகண்ட் வந்து பாருங்கள், ஹோண்டா NSX வச்சுருக்கான் அவனும், என்னோட காரு ஆமாம். பார்த்தீங்களா?